ஊப்ஸில் நம்ம இந்த செஷனில் 2வது பில்லரான என்கேப்சுலேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன? ஓகே, என்கேப்சுலேஷன் அந்த வார்த்தையில் இருக்க கேப்சியூல் எடுத்துப்போம். ஸோ கேப்சியூல் எப்படி அதுக்கு உள்ளே இருக்கிற மருந்தை அது ஒரு கேப்சியூலில் லாக் பண்ணி வைக்கிறதில்ல, அந்த மாதிரி ஒரு டேர்மோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த என்கேப்சுலேஷன் ஊப்ஸ்லன்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, முதல்ல இந்த என்கேப்சுலேஷன், ஓகே நீங்கள் கேப்சியூலை சொன்னீங்க, ஃபைன். ஆனால் என்கேப்சுலேஷனுங்கிறது இந்த விஷயத்தில், அதாவது ஊப்ஸுங்கிற விஷயத்தில் எப்படி? எஸ், ஒரு கிளாஸ் அதோடைய ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட் அதை பைண்ட் பண்ணி மற்றவங்களால யூஸ் பண்ண முடியாமல் தடுத்து நிப்பாட்டுறது தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? எதுக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தேவை, இந்த செக்யூரிட்டி எதுக்கு நீங்கள் வந்து ஊப்ஸ்க்கு தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது இந்த எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணது தான், இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணது தான் அதே பேங்க் அக்கௌண்ட்டு. இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணிப்போம் நம்ம. ஓகே, இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஒரு நிலாவோட அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிப்போம். அவங்க நேம் அண்ட் பேலன்ஸ் தான். ஓகேவா? இப்போ நேம் வந்து நிலா அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் அவங்களோட பேலன்ஸ் வந்து 4000 அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது நிலாவோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கணும்? 4000 தான் பேலன்ஸ் இருக்கணும். ஆனால் நாங்கள் நிலாவோட அக்கௌண்ட்டில் டாட் பேலன்ஸை, இங்கே பேலன்ஸ் இருக்கா, இதை நான் டாட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி இதை 50,000 சேஞ்ச் பண்ணினா இப்போது நிலாவோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோமா? பார்த்தீங்களா? 50,000. கன்சிடர் நீங்கள் இதை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் காசு போடுறது வந்து ரொம்ப செக்யூர்டான விஷயம், கரெக்டாக? ஆனால் அந்த செக்யூர்டான விஷயத்தையே என்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன கோட் ஃப்ளானால் பைபாஸ் பண்ண முடியுதுன்னா, எஸ், அந்த இடத்துல தான் நமக்கு என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரியல் லைஃப்பில் நமக்கு இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சரி ஓகே என்னால் வந்து நீங்கள் பேலன்ஸை வந்து இப்படி நீங்கள் மாற்ற முடியல, ஆனால் ஒரு வேளை நான் டெபாசிட் பண்ணேன்னா என்னால் அதை மாற்ற முடியணும்ல. ஸோ அந்த கான்செப்டுக்குள்ளே தான் நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்க்கு வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, என்னால் வெளியில் இருக்கிறவனால தான் ஆக்சஸ் பண்ண முடியாது, உள்ளே இருக்கிறவனால ஆக்சஸ் பண்ண முடியும்ல. அதாவது உள்ளே நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் கிட்டேயோ நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்கள் பேங்க்கில் அப்டேட் பண்ணல, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணல. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். அந்த அக்கௌண்டன்ட் தான் கெட்டர், அவர் தான் செட் பண்ணுவார். கெட்டர் அண்ட் செட்டர்ஸ், இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போது சில விஷயங்கள் இதிலே பார்த்திங்கன்னா, நேமு இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு வெளியிலேயே தெரிஞ்சிடும். அதாவது இது யார், இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்கள் பேர் இருக்கும்ல, அது வெளியிலே இருக்கும். அது பப்ளிக். நீங்கள் பப்ளிக்காக உங்கள் பேர் தெரியும்ல, அதுக்கு பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் மாடிஃபை வச்சுருப்பாங்க. இப்போது பேலன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, கரெக்டாக? அது வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்கௌண்ட் நம்பர் வந்து ப்ரொடெக்டட், அது வந்து சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியக்கூடாது. பேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியலாம், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொடெக்டட் ஆகிடும். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிற மத்தியில் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். ஸோ அது எப்படிலாம் வந்து ஒரு பைத்தன் கோடில் செட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, இந்த ஆக்சஸ் மாடிஃபையரில் இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன்ல, பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட்னு, அது எப்படிலாம் டிஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் அப்படின்னா, இது உங்களால் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு இதை பார்க்க முடியுதுல்ல, இதுக்கு பேர் பப்ளிக். ஓகே, ஸோ இது உங்களால் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் இதுக்கு பேர் பப்ளிக். ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல, அப்போது நான் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டேன்னா அது ப்ரொடெக்டட். ஓகே, இப்போது நான் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன் தெரியுமா, இதுக்கு பேர் ப்ரொடெக்டட். ஒரு வேரியபிள் முன்னாடி சிங்கிள் அண்டர்ஸ்கோர் போட்டால் மட்டும்தான் அது வந்து ப்ரொடெக்டட் பைத்தனில். ஓகே, இது வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி. ஓகே, டெவலப்பருக்கு பைத்தன் சொல்கிற வார்னிங் சைன் மாதிரி வச்சுப்போம். தம்பி, இது இன்டர்னல் யூஸ்க்காகடா, வேறு எதுக்கும் டேட்டா டச் பண்ணாத, இட்ஸ் ஜஸ்ட் அ கன்வென்ஷன், பட் நீங்கள் இது ஆக்சஸும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிலா அக்கௌண்ட் டாட் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா உங்களால் ஆக்சஸ் பண்ணலாம். பிரிண்ட் இதை கொடுத்தோன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை.
ஆனால் இது வந்து ஒரு கன்வென்ஷன் டைப் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இதை வந்து ஒரு ப்ரொடெக்டடான மேனரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த 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 செக்யூரிட்டி என்கேப்சுலேஷனுங்கிற முக்கியமான கோரே இந்த ப்ரைவேட் தான். ப்ரைவேட் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன்னா, அதே மாதிரி 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ப்ரைவேட். இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற ப்ரைவேட். எப்படி நான் பேலன்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ்னு கொடுக்குறேன். என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்? அதை நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். இந்த இடத்துல ப்ரைவேட்டாக வச்சுருக்கனால என்னால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேயா? இப்போது நம்ம கிளாஸுக்கு வெளியே போய் இதை ஆக்சஸ் பண்ண பார்த்தோம். ஆனால் நம்மளாலே ஆக்சஸ் பண்ண முடியல. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆட்ரிபியூட் எரர் அடிக்குதில்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த. இப்போது சில பேர் பேங்க்கில் இன்டர்னலாக இருக்கவங்க இதை அப்டேட் பண்ணி தானே ஆகணும். நான் சொன்ன மாதிரி ஒரு மேனேஜராலையோ ஒரு கேஷியர்னாலையோ இதை அப்டேட் பண்ணி ஆகணும். ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லலாம் வரும். ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியலனாலும் வெளியிலேருந்து அது யூசருக்கு அது எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்டடான என்வைன்மெண்ட்லேயும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நமக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தேவை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நேம் மேங்க்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல, உங்களால் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அண்டர்ஸ்கோர் பேலன்ஸுங்கிறத உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆட்ரிபியூட் எரர் காட்டும், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் இதில் ஒரு கோட் ஃப்ளாவும் இருக்குது. அதாவது இதை கண்டுபிடிச்சாங்களா எப்படின்னு தெரியல. பட் இந்த வேல்யூ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் இதை வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. யாராவது இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். நேம் மேங்க்லிங்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு வேரியபிளை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு கேட்டால் நேம் மேங்க்லிங்னு ஒன்று இருக்குது. அது வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகில்லை. அதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டெவலப்பராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படின்னா, இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த இது என்னால் காட்டப்பட்டேன்னு சொல்லுதில்ல, நான் இப்போ என்ன பண்ணுவேன், அண்டர்ஸ்கோர் இந்த கிளாஸோட நேம் என்ன, பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ்னு போட்டு இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு காட்டிடும். ஓகே, ஸோ அப்போயுமே இதை அப்டேட் பண்ணது காட்டல, உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவை அதை காட்டிடும். ஓகே, நீங்கள் இது வந்து அக்கௌண்ட் நம்பர் அண்ட் இது அதோட வேல்யூ. பட் இது அப்டேட் ஆகலை. ஏன்னா இந்த nila.balance உங்களுக்கு இல்லை. பட் உங்களுக்கு இந்த வேல்யூ காட்டிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் நேம் மேங்க்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குல்ல, அதை சேஃபாக எப்படி அப்டேட் பண்ணுறது அண்ட் நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் டெக்கரேட்டர் அப்படின்வாங்க. அதை நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த டெக்கரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும். அது டெக்கரேட்டர்னா என்ன, அந்த விஷயத்தை அழகுபடுத்தி கொடுக்குறதுல, அந்த மாதிரி உங்கள் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ப்ளஸ் கேப்பபிலிட்டியை கொடுக்கும். இப்போதைக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல நம்ம கெட்டர் மெத்தடை ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, பேலன்ஸ். இந்த பேலன்ஸில் நான் வந்து செல்ஃப் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டு, செல்ஃப் கீவேர்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் பண்ணுவேன். எதை, செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த 2 இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, அண்ட் இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். புதுசாக நம்ம காய்ச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் வச்சுருக்கேன். அண்ட் இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். செல்ஃப் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ் அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், இதுக்கு முன்னாடி போய்ட்டு அப்படின்னு போட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கெட்டருக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை நான் இங்கே வச்சுருவேன். ஸோ டெக்கரேட்டர்னா அடுத்த செஷன் என்னென்னு சொன்னால், இப்போதைக்கு இந்த இது வந்து டெக்கரேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்போ நான் வந்து
மை அக்கௌண்ட் ஈக்குவல் டு பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் வந்து விஜய் 1000 அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து பிரிண்ட் மை அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். எனக்கு ரன் ஆகாது. ஓகே, இதே நான் மை அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, சாரி இது அப்படின்னு கொடுத்தேன்னா என்னுடைய அந்த 1000 ருபீஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ என்னால் ஈஸியாக இப்போது ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ நான் இதை கெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கெட் பண்ணி கொடுக்குது கரெக்டாக, எனக்கு வேல்யூவை கெட் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு இதை கெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் செட்டர் அப்படின்னு ஒன்று இது பண்ணோம். எதுக்கு? இப்போ எனக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து திருப்பி நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? இதே ஒரு வேல்யூவில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன், அட் பேலன்ஸ் டாட் செட்டர் அப்படின்னு ஒரு டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ணிட்டு இதே பேரில் நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணுவேன், பேலன்ஸ் செல்ஃப் அண்ட் அமௌண்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணுவேன்னா, இஃப் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா என்ன பண்ணுவோம், சாரி லெஸ் தேன் 0 அப்படின்னா நான் வந்து print balance is negative. Okay, else print updating balance self dot underscore balance equal to amount. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டெஸ்ட் அவுட் பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இது கீழே பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் கால் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் நான் வந்து கெட் பண்ணுறேன், வேல்யூவை கெட் பண்ணுறேன் அந்த கெட்டர் மூலிமா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், செட்டர் பண்ணுவோம். இப்போது மை அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு கொடுப்போம். அண்ட் பிரிண்ட் மை அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ். பார்த்தீங்களா, 5000 வந்து என்னோடய இதில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த இது எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி மை அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 100. இப்போ நான் சேவ் பண்ணி பேலன்ஸஸ் நெகட்டிவ்னு காட்டுது, அப்டேட்டிங் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் நெகட்டிவ் அப்படின்னு காட்டுது. பட் ஃபைனலி எனக்கு வந்து 5000 அப்படிங்கிறது இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் ஆக்சுவலி இதில் ஆட் பண்ணணும். நான் அதை ஆட் பண்ணல, பட் இங்கே கொடுக்குற வேல்யூவை அப்படியே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்து பார்ப்போமா, ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் நான் ரன் பண்ணேன்னா 6000 ரூபாய் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னால் ஒரு ஷெல்குள்ளே ஒரு டேட்டாவையும் மெத்தடையும் பைண்ட் பண்ண முடியுது. ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, என்கேப்சுலேஷன் இஸ் பைண்டிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் இட்ஸ் வேரியபிள் டுகெதர் வித் செக்யூரிட்டி. இதுதான் என்கேப்சுலேஷன். யார் கேட்டாலும் இதுதான் இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல கேப்சூல் தான் ஞாபகத்துக்கு வரணும். அந்த கேப்சூல் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தோம். என்கேப்சுலேட் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டர் தெரியும். அண்ட் அது எப்படிலாம் அப்டேட் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மூலிமா அப்டேட் பண்ணுவாங்க தெரியும். ஸோ இந்த செஷனில் நம்ம என்கேப்சுலேஷன் என்னென்னு பார்த்தோம், ஆக்சஸ் மாடிஃபைனா என்னென்னு பார்த்தோம், ஒரு டெக்கரேட்டர் ஆட் ப்ராப்பர்ட்டி போட்டு ஒரு டெக்கரேட்டர் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டெக்கரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே நம்ம புதுசாக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல என்னென்ன. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.